ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. இந்த அவுட்புட் டிவைசஸில் ஃபர்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிண்டர் பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா லைக் 5 மார்க் கொஷினில் வந்து பிரிண்டர் அதோட டைப்ஸ் பற்றி கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்டர் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா மற்ற அவுட்புட் டிவைசஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பிரிண்டர் என்னென்ன, பிரிண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணும். ஸோ பிரிண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பர், இது பேசிக் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பேப்பர் அதான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேப்பரில் வந்து கன்வெர்ட் பண்ண ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அது வந்து ஹார்ட் காப்பியாக வேணும். ஓகே, எனக்கு ஹார்ட் காப்பியாக வேணும் அப்படின்னா நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே, இப்போது இந்த பிரிண்டர்ஸை வந்து நம்ம 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணலாம். ஓகே, 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஓகே, செகண்ட் கேட்டகரி வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஓகே, இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும்போது ஒரு வகையான எஃபெக்ட் வந்து பேப்பரில் கொடுக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஒரு வகையான எஃபெக்டை வந்து பேப்பரில் கொடுப்போம். இதில் வந்து அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே பேப்பரில் கொடுக்காது. ஸோ நீட் க்ளீனாக இருக்கும். ஓகே, இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹேமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹேமர் அப்படி இல்லைன்னா பின்ஸ் ஆன் ரிப்பன். ஓகே, உடனே கேட்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து டைப்ரைட்டர் தான் எடுக்கும். ஓகே, ஸோ டைப்ரைட்டரில் வந்து இங்கே வந்து கீஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பேப்பர் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்னா இங்கே ரிப்பன் இருக்கும். ஓகே, இங்கே ரிப்பன் இருக்கும், இங்கே கீஸ் அந்த மெக்கானிக்கல் லிவர்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு வாட்டி டைப் பண்ணும்போது இது ஒரு வகையான டப்பு டப்புன்னு போய் அடிக்கும் இதில். ஸோ அடிச்சதுன்னா அந்த லீவரில் இருக்கிற லெட்டரோட இம்ப்ரெஷன் வந்து இந்த பேப்பரில் வந்து விழுந்து அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஹேமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பின்ஸ் ஆன் ரிப்பன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஓகே, இம்பேக்ட் பிரிண்டர்ஸை பார்த்தோம். அந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்லேயே 2 இருக்குது. ஒன்று வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஓகே, இன்னொன்று வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஓகே, ஸோ லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஓகே, இது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னா நமக்கு காமிக்கிறேன் இருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில். இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது, லைக் மெடிக்கல் ஷாப்லலாம் வச்சுருப்பாங்களே, ஒரு ஓல்டு மெடிக்கல் ஷாப்லலாம் இந்த பிரிண்டர், இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வச்சுருப்பாங்க. கரெக்டாக, ஸோ பில் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு ஹெட்டர் இருக்கும். இங்கே ஒரு ஹெட்டர் இருக்கா, இதுதான் வந்து ஹெட்டர் இது. ஓகே, இது வந்து ஹெட்டர், அதாவது பிரிண்ட் ஹெட்டர்னு சொல்லலாம். ஓகே, அது வந்து பிரிண்ட் ஹெட்டர். ஓகே, இந்த பிரிண்ட் ஹெட்டர் தான் இப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகி பிரிண்ட் பண்ணும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் அதிலே வந்து அந்த பின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பின்ஸ் ஆர் ஹேமர் இருக்கும். அது எதில் இருக்கும், இந்த பிரிண்ட் ஹெட்டரில் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இது ஏன் வந்து டாட் மேட்ரிக்ஸ் சொல்கிறோன்னா இது வந்து லைக் எப்படின்னா வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் டாட்ஸாக வந்து இது க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் டாட்ஸாக க்ரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகே, இது வந்து இது ஏன் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் கீழே சொல்கிறாங்க, இது ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு டைப் பண்ணி முடிக்குது இல்லை பிரிண்ட் பண்ணி முடிக்குதுன்னா அந்த பேப்பர் பின்னாடி பார்க்கலாம், அதோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே டாட் டாட் டாட்டாக இருக்கும் அந்த பேப்பர் பின்னாடி. ஓகே, ஸோ அதனால தான் இதை வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னு நம்ம அந்த கேட்டகரியில் நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே, இதில் என்ன இருக்குது, லைக் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், இதில் வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ், அதாவது அந்த ரீட் ரைட் லைன்ஸ் இருக்கும்.
ஓகே. ஸோ ஃபிக்ஸ் நம்பர் நான் அட் அ டைமில் வந்து 4 லைன்ஸ் தான். ஓகே. லைக் 4 வயர்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ 4 வயர்ஸ் அப்படின்னா அந்த 4 வயர்ஸ் என்ன ஆல்ஃபபெட் டினோட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் டினோட் பண்ண முடியும். ஸோ லைக் அது மாதிரி. ஸோ ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரீட் ரைட் லைன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் அட் அ டைம். ஓகே. ஸோ ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் அட் அ டைம். ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் தான் வந்து டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த பிரிண்டர் நீங்கள் பார்க்கும்போது இப்படி 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 ஒரு வாட்டி போகும். இப்போ ஒரு இதில் பிரிண்ட் ஆகும். திருப்பி பேப்பர் இங்கே ஸ்க்ரோல் ஆகும். திருப்பி இங்கே நீங்கள் வரும்போது இது ஒரு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு லைன் ஒரு டைமில் தான் அதால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதான் ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் அட் அ டைம். ஓகே. இதோட ஸ்பீடு வந்து 32,550 கேரக்டர்ஸ் per செகண்ட். ஸோ கேரக்டர்ஸ் per செகண்ட். ஓகே. ஸோ per செகண்ட். ஓகே. இதான ஒரு செகண்டுக்கு வந்து 32,550 கேரக்டர்ஸ் டைப் பண்ண முடியும் அந்த ஒரு லைனில். ஓகே. ஸோ அதுதான் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இப்போ நெக்ஸ்ட் இதிலே வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இருக்குது. செகண்ட் டைப் பார்த்தாலும் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இதில் என்ன அப்படின்னா அந்த பிரிண்ட் ஹெட்டு நம்ம சொன்னோம்ல. ஓகே. அந்த பிரிண்ட் ஹெட்டர் இருக்கும்ல அது வந்து இதில் வந்து ஸ்டேஷ்னரி. ஓகே. அது வந்து அதில் சாரி இது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு லைக் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு சப் பிரிண்டர் சொல்லி சப் ஹெட்டர் சொல்லலாம். ஓகே. இந்த சப் ஹெட்டர் தான் வந்து என்ன பண்ணணும்னா மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்படி போயிட்டு வர்றது. ஓகே. அதனால தான் இது வந்து லைக் என்ன சொல்கிறேன்னா ஒரு பேஜ் வைடு. ஓகே. ஒரு பேஜ் வைடு பிரிண்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். பேஜ் வைடுனா ஒன்றும் இல்லை. இதோட வித் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு கரெக்ட் டைமில் அதால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு பேஜ் வைடு பிரிண்ட் அவுட்டை அதால் எடுக்க முடியும். ஓகே. ஸோ அதனால் என்ன ஆகும் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் பர் ஹவரில் பிரிண்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே. ஸோ லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னால் அதுதான் இங்கே. ஓகே. ஸோ இது ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கலாம். ஓகே. மல்டி காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? இது வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷர் தானே யூஸ் பண்ணுது. ஓகே. இது வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம வந்து கார்பன் ஷீட் இருக்கும்ல, எல்லாருக்கும் தெரியும் கார்பன் ஷீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பன் ஷீட்டை வச்சு நம்ம மல்டி காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? இம்பேக்ட் பிரிண்டர்ஸை பார்த்தோம் நம்ம. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்து எழுதினா தான் அந்த பிரிண்டர் டாப்பிக்கான ஒரு வேலிட் ஆன்சர். ஓகே. ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா 5 மார்க்கில் வந்து சப்டிவிஷன்ஸாக கேட்கலாம். ஓகே. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.